إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே அல்லாஹ்வின் தூதர் மீது நாம் எவ்வாறு நேசம் கொள்வது என்பது தொடர்பான சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்ளுதல் என்பது இஸ்லாத்தினுடைய அகீதாவிலே அடிப்படையிலே உள்ள ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று குறிப்பிடுகிறான். நபி மூமின்களின் உயிரை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அந்த தூதரை நமது உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்பது அல் குர்ஆனின் கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தனது பெற்றோர், தனது பிள்ளைகள், மனித சமுதாயத்தை விட என்னை நேசிக்காதவரை அவர் மூமினாக முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நாம் ஈமானில் நிறைவு பெற வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்தை விட மேலாக நேசிக்க வேண்டும். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எனது உயிரை தவிர மற்ற அனைத்தை விடவும் உங்களை நேசிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை உமர் என்று சொல்கிறார்கள். அப்போது அவர்கள் சற்றும் சிந்திக்காமல் அவகாசம் கேட்காமல் அல்லாஹ்வுடைய தூதரிடம் உடனே சொல்கிறார்கள், நான் எனது உயிரை விட மேலாக உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஆன யா உமர், இப்போதுதான் உமர் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் என்னவென்றால், அதாவது ஈமான் முழுமை பெறுவது, ஈமான் நிறைவடைவது ஒருவர் தனது உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற போதுதான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒவ்வொருவரும் நேசிக்கிறோம் என்பது எப்படி அது வெளிப்படும், அது எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்ற போது அதில் முதல் விடயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்வது, உதவி செய்தல். தஅஸீர் என்ற வார்த்தை இது குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தை. அல்லாஹு தஆலா சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது வதுஅஸ்ஸிரூஹு வதுவக்கிரூஹு வதுஸப்பிஹூஹு என்று வரக்கூடிய அந்த வார்த்தையில் அந்த வதுஅஸ்ஸிரூஹு என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் இதற்குரிய விளக்கத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அதாவது தஅஸீர் என்று சொன்னால் இஸ்முன் ஜாமிஉன் லினுஸ்ரிஹி வதஅயீதிஹி வமன்இஹி மின் குல்லி மா யுதி. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தல், அவங்களோட அந்த சுன்னாவுக்கு அவர்கள் கொண்டு வந்த அந்த தீன், அவங்க கொண்டு வந்த சத்தியம், அதற்கு உதவியாக இருத்தல், அந்த தீன் பரவுவதற்காக
அந்த தீனுக்கு நாம் பக்கபலமாக இருத்தல், அதே போன்று வரக்கூடிய எல்லா அதாவது நோவினைகளை தடுத்து கொள்ளுதல். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு எதிராக வரக்கூடிய அந்த சவால்களை எல்லாம் தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை சொல்கிறார்கள். அடுத்து தௌகீர். தௌகீர் என்று சொன்னால் அதாவது கண்ணியப்படுத்தல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளைகள், அவர்கள் கொண்டு வந்த தீன் மார்க்கம், அதையெல்லாம் கண்ணியப்படுத்துவதை அது குறிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அதாவது இந்த கண்ணியம் என்பதை நாம் பார்க்கின்ற போது இதற்கு இந்த தலைப்பின் கீழ் பல அடிப்படைகளை சொல்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தல் என்ற விடயத்தில் அதாவது அந்த தூதருடைய குரலை விட ஒருவர் தனது குரலை உயர்த்தக்கூடாது என்ற விடயம். இது குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது வசனமாக வருகிறது. மூமின்களே, உங்களுடைய குரலை நீங்கள் நபியுடைய குரலை விட உயர்த்தாதீர்கள். அப்ப இந்த வசனம் இப்ப நபி அவர்களுடைய அந்த மரணத்தோடு இது முடிவுற்று விட்டதா? இப்ப நபி அவங்க உயிரோடு இருக்கும்போது தான் நபியுடைய அந்த குரலை விட வேறு யாரும் தங்களுடைய குரலை உயர்த்தி பேசக்கூடாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை எப்படி செயல்படுத்தி இருக்கிறாங்க என்பதற்கு புகாரில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது பாருங்க. அதாவது சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் மஸ்ஜிது நபவியிலே நான் நிற்கிறேன். அப்படி நிற்கின்ற போது 2 பேர் என்ன செய்கிறாங்கண்டா, அவங்களோட சப்தங்களை குரலை உயர்த்தி பேசி கொண்டு இருக்கிறார்கள். இது நபி அவங்களோட மௌத்துக்கு பிறகு நடக்குது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த இருவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள், அந்த இருவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் இருவரையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து வரப்படுகிறது. அவங்க கேட்குறாங்க, மன் அந்துமா, நீங்கள் இருவரும் யார்? வமின் ஐன அந்துமா, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மின் அஹ்லி தாயிஃப், நாங்கள் தாயிஃப்ல இருந்து வந்திருக்கிறோம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் மதீனாவை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் உங்களை நான் தண்டித்திருப்பேன் என்று சொல்கிறாங்க. உங்களை நான் தண்டித்திருப்பேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதில் நீங்கள் இவ்வளவு குரலை உயர்த்தி பேசியதற்காக. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அதாவது நபியுடைய மௌத்துக்கு பிறகு கூட அவங்க அந்த சப்தத்தை உயர்த்தி ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் பேசுறது என்ன செய்யல, அவர்கள் விரும்பவில்லை. சுப்ஹானல்லாஹ். எனவே இப்படி நபியின் மீது கண்ணியம் வைத்தவர்கள் தான் சஹாபாக்கள். நபியின் மீது எவ்வளவு ஒரு கண்ணியம் அந்தஸ்து நபித்தோழர்களுடைய உள்ளங்களிலே இருந்தது என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரின் மீது உள்ள கண்ணியம் அந்தஸ்து என்பது அது ஈமானில் இன்றும் உள்ளது. அப்படித்தானே? உதாரணமாக இப்ப அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலை விட உயர்த்தக்கூடாது என்ற அந்த விடயத்தில் விளக்கம் சொல்லும் போது நபியாவங்களோட ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லப்படுதுண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்தார்கள் என்று சொல்லும் போது நாம் அதை எதிர்த்து பேசக்கூடாது. அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்றால் அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும், அதற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் கண்ணியப்படுத்துவதில் இது மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு முறை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்கடா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்குமாறு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனைவி கணவனிடத்தில் அனுமதி கேட்கிறாங்க, எதற்கு? மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு. அப்ப இதுல ஒரு முக்கியமான சட்டம் இருக்குது. என்ன? மனைவி கணவனிடம் அனுமதி பெற்றுதான் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும் என்ற சட்டம் அதுல இருக்குது. புரியுதா சொல்றது? ஒரு மனைவி கணவனிடம் அனுமதி பெற்றுதான் என்ன செய்யணும், மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனைவி கணவனிடம் மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் தடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனிடம் சொல்கிறார்கள். சொல்லும் போது அவர் சொல்கிறார், நான் தடுப்பேன் என்று சொல்றார். அவர் அந்த வாழ்ந்த காலம் அந்த சூழல இருக்கலாம். ஆனாலும் அப்படி சொன்னவுடன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, நான் அல்லாஹ்வுடைய தூதர்
சொன்ன ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ தடுப்பேன் என்று கூறுகிறாயா, நான் உன்னோடு பேசவே மாட்டேன் என்றான். மகனோடு அதாவது நான் பேசவே மாட்டேன்னு முடிவு செய்கிறான். அவ்வளோ அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை கண்ணியப்படுத்தியவர்கள் நபித்தோழர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சில நேரங்களில் நமக்கு அதனுடைய நுட்பங்கள் தெரியாமல் இருக்கலாம், அப்படித்தானே? சில நேரங்களில் நமது புத்தி சிந்தனை என்பது குறுகியது, நமக்கு அதனுடைய நுட்பங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, நிச்சயமாக அது என்னதான், அது ஹிதாயத், நேர்வழி. அது என்னதான், அது ஹிதாயத், அது நேர்வழி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுது அவங்க சொல்றது? அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. என்ன, அதாவது உடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம், அது மிக முக்கியமான ஒரு விடயம். அதை நாங்கள் எதிர்த்து பேசுவதோ, அதற்கு நாம் என்ன செய்வது, வேறு வேறு மாற்று விளக்கங்கள் கொடுப்பதோ அல்ல. நாம் அதற்கு கட்டுப்படுவதும் அதை செவியேற்று அதற்கு நாம் வழிபடுவது என்பது மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், இன்னமா கான கௌலுல் முஃமினீன், மூமின்கள் சொல்வதெல்லாம் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பாலும் அழைக்கப்பட்டால், லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு சச்சரவு, அவர்களுக்கு அந்த விஷயத்தில் தீர்ப்பளிப்பதற்கு அழைக்கப்பட்டால் மூமின்கள் சொல்வதெல்லாம் சமிஅனா வ அத்அனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று தான் சொல்வார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு என்றால் அவர்கள் அந்த மூமின்கள் சொல்வதெல்லாம் நாம் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான். இது மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது, உட்காருங்கள் என்று அந்த ஒரு கட்டளை வருகின்ற போது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவங்க மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கிறாங்க, அவங்க அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. மஸ்ஜிதுக்கு வெளியே ரசூலுல்லாஹ் வேற யாருக்கோ சொல்றாங்க, அந்த சப்தம் வந்தவுடன், அந்த கட்டளை வந்தவுடன் என்ன செய்யறாங்க, அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள், அப்படியே அமர்ந்து விடுறாங்க. நாங்கள் பார்க்குறோம், தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, பாதணிகளை கலட்டிய போது சஹாபாக்கள் எதுவரைக்கும் தாமதிக்கல. அதாவது தொழுகை முடித்து ரசூலுல்லாஹ்கிட்ட விளக்கம் கேட்போம், விளக்கம் கேட்டு அதுக்கு பிறகு கலட்டுவோம் என்ற என்ன செய்யல, அவங்க அது வரைக்கும் நிற்கல. ரசூலுல்லாஹ் பாதணிகளை தொழுகையில கலட்டுறாங்க, சஹாபாக்களும் உடனே என்ன செய்யறாங்க, பாதணிகளை கலட்டினார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அதாவது நான் கலட்டியதற்கு காரணம் இருக்கிறது, நீங்கள் ஏன் கலட்டினீர்கள் என்று சொல்லி சொன்னால், உங்களைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம், நீங்கள் எங்களோட முன்மாதிரி, நீங்கள் கலட்டினா நாங்கள் என்ன செய்யணும், நாம் கலட்டிவிட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஜிப்ரீல் சொன்னார், உங்களோட பாதணியில் அழுக்கு இருக்கிறது, அதனால் கலட்டுங்களேன்னு எனக்கு சொன்னாங்க, அதனால தான் நான் கலட்டினேன்னு சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் பாருங்க, அது வரைக்கும் தாமதிக்கல, நபி அவங்க செய்தார்களா அதை உடனே என்ன செய்யறாங்க, செயல்படுத்துறாங்க. இப்படி பின்பற்றியவர்கள் தான் சஹாபாக்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவதில் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நபி மீது நாம் ஸலவாத்து சொல்லுதல். நபி மீது ஸலவாத்து சொல்லுதல், அல்லாஹ் குர்ஆன் நமக்கு அதை கட்டளையாக பிறப்பிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே நீங்கள் நபி மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, நாம் நபி மீது ஸலவாத்து சொல்வது என்பது என்ன, ஒரு கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் எனது பெயரை கேட்டும் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன் என்றான். அப்படிதானே? இப்போ நாங்கள் பயான் மஜ்லிஸில் அமர்ந்து இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் சொல்லப்படுகிறது என்றால் நாம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இப்படி நாம் நபி மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் கேட்கப்படும் போது, அப்படிதானே, நாங்கள் மார்க்க மஜ்லிஸில் உட்கார்றோம்னு சொன்னால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. அப்படிதானே? இப்போ மார்க்க மஜ்லிஸில் நாங்கள் உட்கார்ந்தா எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. அப்போ நபியுடைய பெயரை கேட்கும் போது நாம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு 10 முறை கிடைத்து விடுகிறது, நமது 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்பதெல்லாம் நாம் ஹதீஸ்களை படிக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரின் மீது நாம் அதிகம் என்ன செய்ய வேண்டும், ஸலவாத்து சொல்லுதல். எனவே நபியை புகழ்வதை பொறுத்தவரையில் இன்று பார்த்தீங்கன்னா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்ன செய்கிறார்கள், அதாவது சுப்ஹான மௌலித் என்ற பேரில் நபி அவர்கள் எதை தடுத்தாங்களோ
ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை நிலைநாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஷிர்க்கை தடுத்தாங்க. அந்த ஷிர்க்குடைய வரிகள் நிரம்பி கிடக்கின்ற ஒரு பாடல் வரிகளாக யாரோ இயற்றிய ஒன்றாக இருக்கிறது. அதெல்லாம் கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்த விடயங்கள், என்னை நீங்க வரம்பு மீறி புகழக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்த விடயங்கள், அதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை எந்த அளவுக்கு புகழுமாறு சொன்னார்கள், சஹாபாக்கள் அந்த வழிகாட்டலை ஏற்று எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்தார்களோ அந்த அளவோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு நாம் உதவக்கூடியவர்களாக, அந்த சுன்னாவை நிலைநாட்டுவதில், அந்த சுன்னாவை நாம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதில், இதில் நாம் மிக அக்கறை எடுக்க வேண்டும். நாம் இதில் மிக கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வயன்சுரூனல்லாஹ வரசூலஹு உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், இவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் உதவி செய்வார்களோ அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவியாளர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும். நெருக்கடியான நிலையாக இருக்கலாம், அதே போன்று சாதாரண நிலையாக இருக்கலாம். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, உஹதுடைய யுத்தத்தை நீங்க எடுத்து பாருங்க. உஹதுடைய யுத்தத்துல அதாவது முஸ்லீம்களுக்கு என்ன செய்து இழப்பு ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் வெற்றி, அதற்கு பிறகு முஸ்லீம்களுக்கு ஒரு பெரும் ஒரு இழப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் இப்னு நதுர் அவருடைய சஹாபியோட பேர். அவர் படை அந்த உஹது அந்த எதிரிகளை நோக்கி அவர் உள்ள போய் கொண்டிருக்கின்ற போது யாரை சந்திக்கிறாங்கன்னா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. அவங்களும் ஒரு பெரும் சஹாபி. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், சாதே நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று சொல்றாங்க. அதாவது எனக்கு அந்த சொர்க்கத்துடைய நறுமணம் அந்த உஹதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு அந்த போருக்கு அங்க உள்ள போய் அவர் ஷஹீதாகிறாங்க. ஆனா ஷஹீதாகிறதுக்கு முன்னால அவர் ஒரு துவா செய்யறார். என்ன துவா செய்யறாருன்னு பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஅ்ததிரு இலைக மிம்மா ஸனா ஹாஉலா, அல்லாஹும்ம இன்னி அஅ்ததிரு இலைக மிம்மா ஸனா ஹாஉலா. அதாவது நபித்தோழர்களை தான் சொல்றான், நபித்தோழர்களை தான் அவர் இதில் குறிப்பிட்டார் இந்த துவால. இந்த நபித்தோழர்கள் செய்த விஷயத்துல நான் யா அல்லாஹ் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நபியை சரியா பாதுகாக்க தவறிட்டாங்க. உஹதுல நபி என்ன செய்யல, நபி அவங்க சரியாக நபியை பாதுகாக்க தவறிட்டாங்க. நபியோட முகத்துல காயம் ஏற்படுத்தப்பட்டுச்சு, அவங்களோட பல் உடைக்கப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு நிலை நபிக்கு ஏற்பட்டது. அப்ப நபியை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல இவங்க என்ன செய்யல, சரியாக நடந்து கொள்ளல. சஹாபாக்கள் போரிடுறாங்க. அப்ப எதிரிகள் அவர்களுடைய பலம் மேலோங்குகின்ற போது இந்த நிலை ஏற்படுகிறது. சஹாபாக்கள் உயிரை கொடுத்து பாதுகாக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு நிலை நபிக்கு ஏற்பட்டுச்சா இல்லையா? அப்ப அதை அவர் எப்படி சொல்றாரு துஆல, அல்லாஹ்விடத்துல இவர்கள் செய்ததை விட்டு யா அல்லாஹ் நான் உன்னிடம் இவர்கள் செய்ததற்காக மன்னிப்பை கேட்கிறேன் என்று சொல்லிட்டு அடுத்து என்ன கேட்கிறாங்க, அப்ரோ இலைக மிம்மா ஸனா ஹாஉலா, இந்த முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் செய்ததை விட்டு நான் உன்னிடம் என்ன செய்கிறேன், நான் அதை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று துவா செய்தான். அப்படி ஒரு துவாவை செய்து விட்டு தான் அந்த படைக்குள்ள போய் அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்ப நான் இதையே சொல்றேன்டா, இப்ப சஹாபாக்கள் பயந்தாங்க. என்ன, நபிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற போது அது நமக்கு ஒரு பெரும் அல்லாஹ்விடத்துல தண்டனையாக மாறிவிடுமோ என்ற அச்சம், அலட்சியமாக அந்த போருடைய சூழல் அப்படி ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் கூட இப்படி துவா செய்யறார். அந்த நேரத்தில் கூட இந்த சஹாபி என்ன செய்யறாரு, இப்படி துவா செய்தார் என்பதை நாங்கள் புகாரி போன்ற கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னாவுக்கு நாம் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது மன் அன்சாரி இலல்லாஹ், அதாவது எனக்கு உதவி செய், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எனக்கு உதவியாளர்கள் யார், எனக்கு உதவுவர்கள் யார் என்று கேட்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், அந்த ஹவாரியூன்கள் சொன்னார்கள் நாம் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நாம் இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அந்த கட்சிக்கு அந்த இயக்கத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறாங்க. ஆனா உதவியாக இருக்க வேண்டியது எதற்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆ இருக்கிறது. இந்த ஹதீஸை நீங்க எங்க பார்க்கலாம்டா, திர்மிதியில பார்க்கலாம். நபி அவங்க எப்படி துஆ செய்தார்கள் என்று சொன்னால், அதாவது நல்லரல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு அருள் புரிவானாக. நல்லா கவனிங்க இந்த துஆவை.
அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக. யார் அந்த மனிதர்? சமிஅ மின்னா ஷைஅன், எம்மிடமிருந்து ஒரு ஹதீஸை கேட்கிறார். நபி அவங்க சொன்ன ஒரு செய்தியை என்ன செய்ய அவர் கேட்கிறார். ஃபபலகஹு கமா சமிஅஹு, அந்த செய்தியை என்ன செய்யறார், அதே போன்று எத்தி வைக்கிறார். அவர் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. என்ன செய்யல, அதுல அவர் எந்த கையாடலும் செய்யல, கூட்டவும் இல்லை குறைக்கணும். அந்த ஹதீஸ் அதே போன்று மக்களுக்கு என்ன செய்யறாரு, அதை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி சேர்த்தால் இன்னொரு ரிவாயத்தில் வருது, அதை அவர் என்ன விளங்கி, அதை அவர் நன்றாக விளங்கி அதை மனனமிட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அப்ப நாங்க ஒரு ஹதீஸை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு யாருடைய துவா இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா இருக்கிறது. ஆனா ஆதாரபூர்வமான ஹதீஸா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய என்ன செய்யறாங்க, ஆதாரமற்ற செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறான். ஆதாரமற்ற நிறைய செய்திகளை பரப்புறாங்க. இது கூடாது. நாங்க பரப்பக்கூடிய செய்தி எதுவாக இருக்கணும், ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணுகிறோம், ஒரு நபி மொழியை என்றால் இந்த துவா கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த துவா. நாங்கள் சும்மா வாசிச்சு பார்க்காம ஷேர் பண்ணக்கூடாது. சில கண்ணை வந்தோடனே ஷேர் பண்ணுறது இல்லை. நாங்கள் வாசித்து விளங்கி அதில் என்ன விஷயம் இருக்கிறது அந்த ஹதீஸில், இது உண்மையில் மற்றவங்களுக்கும் பயனளிக்கும், அப்படி தானே ஷேர் பண்ணுறது. வந்தோடனே கண்மூடி என்ன செய்யறது இல்லை, ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த துவா யாருக்கு தான், அதை விளங்கி அந்த செய்தி என்ன செய்யுது, அந்த செய்தியை விளங்கி உள்வாங்கி இது நல்ல பயனுள்ள ஒரு ஹதீஸாக இருக்குது, ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கிறது, இதை 4 பேருக்கு நாங்கள் என்ன செய்வோம், இதை ஷேர் பண்ணுவோம் என்றால் சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பாருங்க, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எப்படி ஒரு நன்மையை பெற்று தருதுன்னு பாருங்க. நல்லதுக்கு பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய அருள் என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்யறாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, ஒவ்வொருத்தர பேஜுகளை நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா பேர் முஸ்லீமா தான் இருக்கும். ஆனா அங்க முழுக்க என்ன சினிமாவும் சினிமா பாடல்களும் மார்க்கம் தடுத்தவைகளும் தான் அதுல இருக்கும். சில என்ன பாத்தீங்கன்னா அந்த ஆள் மௌத்தா இருப்பான், அந்த ஆள் என்ன செஞ்சிருப்பான், மௌத்தாய் அவன் கபர்ல இருப்பான், அவனுக்கு பாவங்கள் போய் கொண்டிருக்கும். பாதுகாக்க என்ன, சிலரை பாத்தீங்கன்னா அவன்கிட்ட பேஜ் இருக்கும், அவன் என்ன செஞ்சிருவான், அந்த ஆள் மௌத்தா இருப்பாரு, மௌத்தான புறம் கபருக்கு என்ன போய் கொண்டிருக்கும், அதை பார்க்கும் போதுனா பாவம் அவனுக்கு போகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்லையா, யார் ஒரு பாவத்தை அறிவித்து கொடுக்கிறாரோ அவன் அதை செய்தவனை போன்று. எப்படி நன்மையை நாங்கள் பிறருக்கு அறிவித்து கொடுத்தா அந்த நன்மை செய்த கூலி நமக்கு கிடைக்குமோ அதே போன்றுதான் பாவமும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு மனிதர் மரணிக்கின்ற போது அதுல எப்படியெல்லாம் அந்த அந்த வித்தியாசங்கள் வருதுன்னு பாருங்க. ஒருத்தர் மரணிக்கிறார், மரணிக்கும் போது அவருடைய நன்மைகள், அவர் செய்த நலவுகள் நன்மைகள் என்ன செய்து அதோடு முடிந்து விடுகிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதை விட உயர்ந்த நிலை என்ன, அவர் மரணித்தாலும் என்ன செய்து அவரின் காரணமாக நன்மைகள் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்து பரவிக்கொண்டே இருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர். அப்படித்தானே. நாங்க அன் அபி ஹுரைரான்ற ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறோம் தானே. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பாத்தீங்கன்னா அந்த அறிவிப்புல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கேட்டிருப்பார், அப்படித்தானே, அவரிடமிருந்து இன்னொருத்தர் கேட்டிருப்பார், அவரிடமிருந்து இன்னொருத்தர் கேட்டிருப்பார், இமாம் புகாரி எடுத்திருப்பார் ஹதீஸ் அவங்கள்ட்ட இருந்து, அப்படித்தானே. இப்ப நாங்க இந்த ஒரு ஹதீஸை சொல்லும் போது அவ்வளவு பேருக்கு நன்மை போகும், சும்மா கிடையாது. புரியுது சொல்றது, அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது, அடுத்தது யாரு, சஹாபி, அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி, அதுக்கு பிறகு அந்த சஹாபியிடமிருந்து கேட்ட தாபிஇ, அவரிடமிருந்து கேட்டவர், கடைசி அந்த ஹதீஸை பதிவு செஞ்ச இமாம் புகாரியா இருக்கலாம், இமாம் முஸ்லிமா இருக்கலாம், இமாம் திர்மிதியா இருக்கலாம். என்ன செய்யுது, அப்ப ஒரு ஹதீஸை சொல்லும் போது அவ்வளவு பேருக்கு என்ன இருக்குதா இல்ல நன்மை போகுது. ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, அந்த ஹதீஸ் அரபுல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து இருப்பார், இன்னொரு குழு என்ன செஞ்சிருப்பாங்க, அதை புக்காக பிரிண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நன்மையில எல்லாம் கூட்டு சேர்றோம். நன்மையில இவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, கூட்டு சேருகிறார்கள். இன்னொருத்தர் அந்த புக்கை கொண்டு போய் ஒருத்தரை கொடுப்பாரு, அவருக்கு நன்மை இருக்குது. இப்படி சுப்ஹானல்லாஹ், இது ஒரு சங்கிலி தொடர் போன்ற ஒரு விஷயம் நன்மைகள்ல. அதே போன்றுதான் மறுபக்கமும், பாவத்துக்கு ஒருத்தன் துணை போவானாக இருந்தால் இது ஆபத்தான நிலை. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் மரணித்தாலும் நமது கபருக்கு எது தொடர்ந்து வர வேண்டும் என்றதை யார் முடிவு செய்யணும், நாங்க உயிரோடு இருக்கும் போது முடிவு செய்யணும். நாங்க மரணித்தாலும் எங்களோட கபருக்கு நன்மைகள் தொடர்ந்து வர வேண்டுமா, அதுக்கு நாம் என்ன செய்யணும், நன்மையான விஷயங்களை செய்துட்டு போக வேண்டும். அப்படித்தானே. நன்மைகள் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை
செய்துவிட்டு போக வேண்டும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நான் ஒரு செய்தி படித்தேன். ஒரு இந்தோனேசியா ஒரு ஒரு ஹவுஸ்மேட், ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் என்ன செய்கிறா, அவள் ஒரு பள்ளியை கட்டுறாங்க இந்தோனேசியாவில். என்ன செய்கிறா, ஒரு மஸ்ஜிதை கட்டுறா. என்ன அல்லாஹ்விடத்தில் துவா செய்து அதற்கான முயற்சி இருந்தால் எதுவும் என்ன செய்யலாம், முடியும் என்பதுதான். அப்போ சுப்ஹானல்லாஹ், ஒரு பள்ளி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டினால் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான். சாதாரண விஷயம் அல்ல. அடுத்து என்ன, அந்த மஸ்ஜிதில் மக்கள் தொழும் காலம் எல்லாம் என்ன செய்யும், நன்மைகள் அந்த அந்த பெண்ணுக்கு போய்கொண்டே இருக்கும். புரியுது அவன் சொல்றது. எனவே சுப்ஹானல்லாஹ், நாம் மரணித்து விட்டால் நன்மைகள் தொடர்ந்து கொண்டிருக்கணும், அதற்கு மாற்றமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவங்கள் தொடருமாக இருந்தால் அது மிக ஆபத்தான நிலை. இன்றைக்கு நிறைய பேரை பாருங்க, பாவங்களுக்கு என்ன செய்யறாங்க, பாவங்களுக்குரிய வேலைகளை பார்க்குறாங்க, பாவங்களை பரப்புறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன செய்யறது, இவர்களுக்கு பாவங்கள் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை சுன்னாக்களை நாங்கள் பரப்புவது என்பது அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற இந்த ஹதீஸ் திர்மிதியில பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, மூன்றாவது விஷயம்தான் தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர். அதாவது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ, மறைவான விஷயங்கள் என்று சொன்னார்களோ, அதையெல்லாம் நாங்கள் நம்ப வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹ் இதெல்லாம் நடக்கும், கபருடைய வாழ்க்கை இப்படித்தான், மறுமை இப்படித்தான், சொர்க்கம் இப்படித்தான், நரகம் இப்படித்தான், சிராத் என்ற பாலம் இப்படித்தான் என்று நமக்கு ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடைத்தால் அதை நம்புவதில் நமக்குள்ள சற்றும் என்ன வரக்கூடாது, ஒரு தடுமாற்றம், தயக்கம் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, இப்போ குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறான், வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல், இவர்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுவார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அவங்க மறுமையில யாரோடு இருப்பாங்க, முதல்ல நபிமார்கள், அடுத்து சித்தீகீன். யாரு உண்மையாளர்கள். யார் உண்மையாளர்கள்? உண்மையாளர்கள் என்றால் அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதையும் நம்பியவர்கள். அது அவங்க என்ன செய்யல, நாங்க புத்தியில அலசி போட்டு தான் பார்ப்போம், இல்லைங்களா, பகுத்தறிவுக்கு நமக்கு பொருந்தினா தான் எடுப்போம், இப்படி கிடையாது. புரியுது அவங்க சொல்றது. அவங்க அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, அதை நாம் என்ன செய்கிறோம், அதை நாம் நம்பிக்கை கொண்டோம். புரியுது அவங்க சொல்றது. இவங்க தான் உண்மையாளர்கள், சித்தீகீன்கள், நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து. அபூபக்கர் சித்திக் என்று நாம ஏன் சொல்றோம், அபூபக்கர் ஏன் சித்திக் என்று சொல்றோம், சொல்லுங்க, என்ன வரலாறு, என்ன வரலாறு அதுல? மேராஜ், ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜ் பயணம். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு ஒரே இரவுல என்ன செய்யறாங்க, மஸ்ஜித் அக்ஸாக்கு போய் அங்கிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து திரும்ப வராங்க. ஒரே நைட்ல இது நடக்குது, மேராஜுடைய பயணம். இதை மக்கா காஃபிர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள், உங்களுடைய தோழர் இப்படி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாரே, எப்படி ஒரே நைட்ல அங்க மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் போயிட்டு வந்தாராமே என்று சொல்லும் போது அவங்க என்ன கேட்டாங்க, அவங்களோட வாயால சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் தனது வாயினால் சொன்னாங்களா, அவங்க சொன்னாங்களா, அதை மட்டும் தான் உறுதிப்படுத்துறாங்க. இப்ப நாங்க எப்படி ஒரு ஹதீஸ சஹீஹான்றதை உறுதிப்படுத்த வேணுமோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னேன்னு சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நான் அதை நம்பிக்கை கொண்டு விட்டேன். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கடா, இப்ப ஜிப்ரீல் அல்லாஹ்விடம் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தியை கொடுத்துட்டு போற விஷயத்தை எனக்கு நான் நம்புகிறேன் என்றால், அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்தியை கொண்டு வராரு, அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்குறாங்க, அதையே நான் நம்புகிறேன் என்றால் இது எனக்கு நம்புறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப நீங்க பாருங்க, இந்த இடத்துல இதுதான். அப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு ஒன்றை அறிவித்து தருகிறார்களா, கபருடைய வாழ்க்கை இப்படித்தான், கபூர்ல இப்படித்தான் விசாரணை செய்யப்படும் என்று நமக்கு மறைவான விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தரும் போது அதை நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதை நான் ஈமான் கொண்டேன். எனவே இந்த பண்பு மிக முக்கியமானது, இது மிக முக்கியமான பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் மறைவான விஷயங்களை நமக்கு சொல்லி தரும் போது அதை நம்பிக்கை கொள்வதில் சற்று நமக்கு என்ன வரக்கூடாது, ஒரு தடுமாற்ற நிலை வரக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பற்றி சொல்லி இருக்கிறாங்க, கியாமத் மறுமைக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அதையெல்லாம் நாங்கள் நம்பிக்கை கொள்வது நமக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதில் அடுத்ததாக உள்ள விடயம்தான் ஐந்தாவதாக நாம் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னாக்களை, அவங்களோட வழிமுறைகளை நாம்
பின்பற்றுவதில் பேர் ஆர்வம் கொள்ள வேண்டும், பேர் ஆர்வம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். எனவே அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், நாம் பித்அத்துகள், மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கப்பட்ட பித்அத்துகள் விஷயத்தில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சுன்னா எப்படி சொர்க்கத்துக்கு வழிகாட்டுமோ, சுன்னா எப்படி சொர்க்கத்துக்கு வழிகாட்டுமோ அதே போன்று பித்அத் என்பது நரகத்துக்கு தான் வழிகாட்டும். பித்அத்துடைய முடிவு நரகம் தான், அல்லாஹ் பாதுகாக்கணும். சுன்னாவுக்கு எதிரான பித்அத்துகள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கி செய்கிறார்களா இல்லையா, இவைகளுடைய முடிவு நரகம் தான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்று பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய மார்க்கத்துடைய அந்த தூய்மையான சுன்னாக்களை விட மக்களுக்கு மத்தியில் எது அறிமுகமாக இருக்குதுன்னா பித்அத்துகள் தான் அறிமுகமாக இருக்கிறது. பித்அத்துகள் அவன் சொல்றது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிறந்த தினத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாடினாங்களா அல்லது சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா? யாருமே செய்யாத ஒரு விஷயத்த மிக பிற்காலத்தில் ஹிஜ்ரி 400களில் உருவாக்கிய ஒன்றை மார்க்கமாக இன்று பிடித்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது மார்க்கத்தில் உள்ள ஒன்று அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையில் காட்டி தந்திருந்தால் அதை சஹாபாக்கள் ஒருபோதும் விட்டிருக்க மாட்டான். அப்படியா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தான் பிறந்த அந்த நாள் திங்கட்கிழமையை பற்றி சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் நீங்க திங்கட்கிழமை நோன்பு இருக்கிறீங்க என்று கேட்கப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், திங்கட்கிழமை நான் பிறந்தேன், திங்கட்கிழமை நான் நபியாக தேர்வு செய்யப்பட்டேன், எனக்கு குர்ஆன் அருள பெற்றது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதற்காக தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த நாள்ல நோன்பு இருக்கிறாங்க. எனவே உண்மையில இது ஒவ்வொரு வருஷமும் இந்த ரபியுல் அவ்வல்ல ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடுற இந்த ஹதீஸ் ஆதாரமா? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? நமக்கு தெளிவா சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிற சுன்னத்து, ஒவ்வொரு திங்களும் நோன்பு நோட்பது சுன்னத்து என்ற ஒரு ஹதீஸை கொண்டு வந்து இங்க இதுல கொண்டு வந்து சொல்கிறாங்க. சம்பந்தம் இல்லாம இப்படி மக்களை வழிகெடுக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்களா, ரபியுல் அவ்வல் மாதம் என்பது ரசூலுல்லாஹ் எப்போது பிறந்தாங்க, ரபியுல் அவ்வல் பிறை 12 அல்லது 14, இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள், ஒரு உறுதியற்ற தன்மை அதுல இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் மரணித்தது ரபியுல் அவ்வல் என்பது என்னது, அது கன்ஃபார்ம். எனவே நாங்க நபியாவங்க அந்த மரணித்து அந்த விடயம் நிகழ்ந்து அதே மாதம் தான் அது. அப்ப அது நாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனது உம்மத்துக்கே கவலையான ஒரு விஷயம் என்று சொல்றாங்க. அப்படி தெளிவாக சொல்லி இருக்கின்ற போது இதை கொண்டாடுவது என்பது அந்த செய்திகளுக்கும் முரணாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் எப்போதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னா நபி வழியில் பயணிக்க வேண்டுமே தவிர மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராதவைகள், சஹாபாக்கள் செயல்படுத்தாதவைகள், அவைகளுக்கு பின்னால் நாம் செல்லக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உண்மையான அந்த முஹப்பத்தை, நேசத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய சில வழிகளை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தினேன். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையில் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.